இருந்த. இதை நான் ஒழிப்பேன் அப்படின்னு நீ சொன்னா, முதல்ல லைலா காலேஜ் ஸ்டூடெண்டாக நீ எப்படி இருந்த? சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிற நீ ஏன் அங்கே போய் படித்த? பெரியார் கொள்கையுடைய ஒரு பள்ளியிலையோ கல்லூரியிலையும் நீ போய் படிக்க வேண்டியது தானே? உன் தாயார் இன்றைக்கு வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் கோயிலாக சுற்றுறாங்க. அப்போது உனக்கு சனாதனம் என்னன்னு தெரியலையா? ஏன் உன் வீட்டில் ஒளியம் பார்ப்போம் சனாதனத்தை சொல்லுங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அது அவர்கள் உரிமையா? இது என்னுடைய கருத்து, என்னோட தனிப்பட்ட இது. உன்னுடைய கருத்தை உன்னோட வச்சு கரெக்ட், ரைட். சட்டசபையில் பேச அது இல்லை. எல்லா மக்களையும் நீ தான் தமிழ்நாட்டு மக்களையும் தான் பெற்றெடுத்தியா? ஏன் நீ சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னேன், உன்னை பின்னுக்கு தள்ளிட்டா. இப்போ அந்த 75 இடத்துல எப்படி இந்த திமுக வந்துச்சு அது வர அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டியதா இருக்கு. இதுக்கும் காரணம் யாருன்னா இந்துக்கள் தான். இவருக்கு என்ன நினைப்புன்னா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டா சிறுபான்மை வாக்குகளா திரும்ப இவங்களுக்கு வந்துடும், சிறுபான்மையெல்லாம் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க இந்துக்களும் வாக்கு போட்டுட்டு இருப்பாங்க திமுகவுக்கு. அதுதான் முட்டா பசங்க. இந்த இந்துக்களுக்கு இன்னும் அறிவு வரல. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இந்துக்களுக்கு இன்னும் அறிவு வரல. என்னைக்கு அறிவு வரப்போகுது? நீ பிஜேபி தொண்டராக என்ன செய்த? அசிங்கமால 27 தொகுதியில் நின்னீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 1 தான் வரப்பேன், 1 தான் வரப்பேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என்கிட்டயே பணத்தை கேட்டாங்களே. கடந்த கிறிஸ்மஸ் 25 கிறிஸ்மஸ் விழா நடத்துறதுக்கு ஏன்ட்ட காசு கேட்டாங்க. 10 லட்ச ரூபா வேணுமா? எவ்வளோ? கிறிஸ்மஸ் விழா நடத்த எவ்வளோ வேணுங்க? 10 லட்ச ரூபா வேணுமா? ஏங்க, நான் கிறிஸ்தவ ஆன்மீகவாதியாக இருந்தாலுங்க திரும்ப நான் சொல்ல வர்றது, நான் இந்து தாங்க. நான் இந்து தேசத்தில் இருக்கிறேங்க. விஜய் தான் ஆட்சி செய்ய போகிறார் 5 வருஷம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி சனாதனத்தையும் மற்ற வீணான காரியத்தையும் குழப்பிக்கிட்டு நீ பேசிகிட்டு இருக்க போகிறீங்க. இதான் நடக்க போகுது. இதனால் திமுகவும் சீக்கிரமாக தமிழ்நாட்டை விட்டு காணாமல் போக போகுது. இதான் நடக்க போகுது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரில் நம்மோடு பேசியிருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் ஃபாதர் அவர்கள். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். இந்த கொஸ்டின் நாம உங்கள்கிட்ட எப்படி கேட்கலாமா கேட்க வேண்டாமானே தெரில. இருந்தாலும் நீங்கள் ஒரு நேஷ்னலிசம் மைண்டில் இருக்கிறதுனாலையும் பாரதிய ஜனதா கட்சியிலையும் நீங்கள் ஆதரித்து பேசுனாலும் நான் கேட்குறேன். சனாதனத்தை ஒழிப்போன்னு யாருக்குன்னு திரு உதயநிதி அவர்கள் பேசினாங்க, பார்த்துருப்போம். அதுக்கு இன்னும் என்னம்மா வாங்கிக்கிட்டு இருக்காங்க நல்லாவே தெரியும். அதனால தான் ஆட்சியிலே வர முடியலன்னு கூட சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சாபம், அதுவும் ஒன்று அப்படிங்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராகி அந்த அமைச்சரவையிலையும் ஒருத்தர் பேசியிருக்காரு, நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம், உங்களுக்கு அந்த அக்கறை வேண்டாம், நாங்கள் பார்த்துப்போம், நாங்களும் ஒழிக்க தான் வந்திருக்கோம் அப்படிலாம் பேசியிருக்காங்களா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன்ற ஒரு மேடையில் பேசலாம். ஆனால் சட்டசபையில் சனாதனத்தை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறது நாகரீகமற்ற ஒரு செயல். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூட தகுதியற்றவர். அதாவது முதலாவது மக்கள் யாரை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு மக்களுக்கும் தனிப்பட்ட வகையில் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், தேடுதல் இருக்கும். அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் இறைவனை தேடினால் அவன் மனிதன், இறைவனை தேடாதவன் மனிதனே அல்ல, அவன் மிருகம். மிருகத்துக்கு தான் இறைவனை தெரியாது. ஆனால் மனித குலத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இறைவனை தேடணுன்ற ஒரு காரியம் உண்டாகும் தானாக. இது இயல்பாக வருகிறது, யாரும் சொல்லி கொடுத்து வருகின்ற ஒரு காரியம் இல்லை. இதை நான் ஒழிப்பேன் அப்படின்னு நீ சொன்னா, முதல்ல லைலா காலேஜ் ஸ்டூடெண்டாக நீ எப்படி இருந்த? எப்படி இருந்தாரு? எப்படி படிக்க முடிஞ்சுது? அங்கே சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிற நீ ஏன் அங்கே போய் படித்த? அது ஒரு ஆன்மீக தலம் மாதிரி தானே அது. ஓகே, ரைட். அந்த ஆன்மீக தலத்தில் நீ ஏன் போய் படித்த? பெரியார் கொள்கையுடைய ஒரு பள்ளியிலையோ கல்லூரியில் நீ போய் படிக்க வேண்டியது தானே. ஏன் நீங்கள் போய் படித்த? ரெண்டாவது, உன் தாயார் இன்றைக்கு வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் கோயிலாக சுற்றுறாங்க. அதுவும் இவங்களுக்காண்டி, இவர் மகனுக்காகவும் புருஷனுக்காகவும் சுற்றுறாங்க. அடுத்தது, அப்போது உனக்கு சனாதனம் என்னன்னு தெரியலையா? ஏன் உன் வீட்டில் ஒளியம் பார்ப்போம் சனாதனத்தை, உன் வீட்டில் இருக்க படங்களை தூக்கி தூரம் போடு பார்ப்போம். அடுத்தது, உன்னுடைய மனைவி, அவங்க ஒரு கிறிஸ்தவ பெண்ணை நீ கல்யாணம் பண்ண. இறைவனே இல்லாதவர், தெய்வம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. இல்லை, இவங்ககிட்டலாம் அந்த சாதி மறுப்பு சான்றிதழ்லாம் இருக்குமா என்ன? சமூக நீதி பேசிட்டு இருக்காங்களே, என்ன சாதி மறுப்பு? இவர் என்ன சாதி? முதல்ல இல்லை, இவர் சாதி அவருக்கு தெரியாதுங்க.
அவர் சாதி அவருக்கு தெரியும். இவர் எங்க சாதி மறுக்கிறது, இவர் எங்க சாதியை ஒழிக்கிறது, இவர் என்ன மதத்தை ஒழிக்கிறது. இல்ல எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இதே திமுக தான் வந்து தீகான்ட்டு ஒரு ஆதரவு அமைப்பு ஒன்று இருக்கு, பார்த்துருப்பாது. இப்போ ஆமா ஒன்று இருக்கு. அவங்க வெளிப்படையாகவே மேடையில் தாலியை இருக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, அது அவங்களோட மைண்ட் செட்டு மென்டாலிட்டின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க மற்றவங்களுக்கு செய்கிறாங்களே தவிர அவங்க செஞ்சுக்க மாட்டேங்காங்களே. அதில் தான் நான் சொல்ல வரேன். இப்போ உன் வீட்டில் இருக்க உன் தாயாரை நீ சொல்லி பாரு, சனாதனத்தை ஒழிக்கிற, நீ ஏன் பொட்டுலாம் வச்சுருக்க, நீ ஏன் இங்கே சாமி கும்பிட போகிற, நீ ஏன் கோயிலுக்குள்ள சுத்துறன்னு கேள்வி கேட்க சொல்லுங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அது அவர்கள் உரிமையா, இது என்னுடைய கருத்து, என்னோட தனிப்பட்ட இது. உன்னுடைய கருத்தை உன்னோட வச்சு கரெக்ட், ரைட். சட்டசபையில் பேச அது இல்லை. சட்டசபையில் பொதுவான விஷயத்தை மக்களுக்கு நீ என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய். அடுத்து ஒரு வார்த்தை வேற விட்டார் சட்டசபையில், எங்களுக்கு தான் பழைய அரசியல் கட்சி சட்டசபையில் அப்படின்றார். 67 நீ இருந்தியா தம்பி? உதயநிதி வந்து இப்போதான் நீ வந்து அரசியலுக்கு வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் தான் ஆச்சு. அவரும் நேற்று முடித்த காலம் தான் சொல்றீங்க. நேற்று முடிச்ச காலம் தான், அதில் என்ன சந்தேகம்? அதுவும் யாரால நீ வந்த, நீ தள்ளப்பட்ட. இன்னைக்கு வரைக்கும் அரசியல் உனக்கு தெரியாது, அல்லது சட்டசபையில் இப்படி பேசுவியா? சனாதனத்தை பற்றி அரசியலை பேச வேண்டிய, அது முதல் சட்டசபையில் பேச வேண்டிய அவசியம் என்ன? அடுத்த கேள்வி அதுதான். நீ முதல்வரை வரவேற்ற, நீ அழகாக சொன்ன, நாங்கள் 2 பேரும் ஒரே லயலா காலேஜில் படித்தோன்னு சொன்ன, ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருக்குது. ஆனால் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்கிறதுக்கு நீ யாருப்பா? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கருத்தை எதிர்கொள்வதற்கு நீ யார்? என்னுடைய பிரியம், நான் ஆன்மீகத்திலே இருப்பேன், ஆன்மீகத்தை விட்டுட்டு அரசியலுக்கு நான் வருவேன், அது என்னுடைய பிரியம். ஏன் வர அப்படின்னு கேள்வி கேட்டால் நீ யார் அந்த கேள்வி கேட்கறதுக்கு? எல்லா மக்களையும் நீ தான் பெற்றெடுத்தியா? எல்லா மக்களையும் நீ தான் தமிழ்நாட்டு மக்களையும் தான் பெற்றெடுத்தியா? அழகாக இன்னைக்கு பாருங்க, பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க, உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்க. ஏன் நீ சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னேன், உன்னை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. இப்போ அந்த 75 இடத்துல எப்படி இந்த திமுக வந்துச்சு அது அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டியதா இருக்குது. இதுக்கும் காரணம் யாருன்னா இந்துக்கள் தான். விளங்குதா? இப்படியே பேசிட்டு இருந்தா வரக்கூடிய தேர்தல் அதுக்கும் மண்ணு வந்துருங்க. இல்ல இல்ல இல்ல, இந்துக்களை இன்னும் அறிவு வரலன்ற. ஏங்க உங்க சனாதனத்தை ஒழிப்பன்றான் ஒரு உங்களுடைய அதாவது ஆன்மீகம் இல்லாதவன் மனிதன் இல்லை. எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த மதத்தில் வேணா இருந்துட்டு போட்டோம், எந்த மதத்தா இருந்துட்டு போட்டுங்க, எல்லா மனுஷனுக்கும் இறைவன் தேவைங்க, அவ்வளவுதாங்க. அந்த இறைவன் எந்த வழியில வந்தார், எப்படி இருக்கிறார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இறைவன் ஒருவர் இருக்கின்றார், இறைவனை தேடி எல்லா மனிதனும் போவான். அந்த மனிதனை குலத்திற்கு இறைவனே இல்லை, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றவனுக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. 70 தொகுதிகளில் நீங்க வாக்கு கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சுட்டீங்க. இதுல என்ன தெரியுது? அப்ப அந்த 70 தொகுதி நீங்க எடுத்து பாருங்க, மெஜாரிட்டி யாரு? இந்துக்கள் தான். மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், மற்றவர்கள். ஆக மெஜாரிட்டியாக 70 தொகுதிகளை ஜெயிக்கணும்னா இந்துக்கள் தான் அதுக்கு காரணம். அப்போ இந்துக்களுக்கு இன்னும் அறிவு வரலையா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். இன்னும் இந்துக்களுக்கு அறிவு வரலையா? சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றான், அவன் பின்னாடி நீங்களாம் போயிட்டு இருக்கிறீங்க. இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார் முந்தி கடந்த ஆட்சியில், சேகர் பாபு. என்ன ஆனாரு? என்னமோ பெருசா தான் ஜெயிச்சு, என்னமோ தமிழ்நாட்டே அவர் கையில் இருக்கிற மாதிரியும், சென்னை என்னுடைய கோட்டை என்று சொன்னாரே, என்ன ஆச்சு? இன்னும் நீ சனாதனத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, திமுக இல்லாம போயிடும் தமிழ்நாட்டில். அதே நேரத்தில் ஃபாதர், இப்போ நான் என்ன எனக்கு கேட்குறோம்னா, எல்லோரையும் அரவணைத்த ஒரு அரசு, எல்லோரையும் மதிக்கக்கூடிய அரசு, இந்த ஜனநாயக நாட்டில் வந்து அதுதான் வந்து ஒரு அரசு, நல்ல அரசுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல், யாரையும் ஒதுக்கி வைக்காமல். ஏன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. இதில் சனாதனம்னா, சனாதன தர்மங்கிறது வந்து இந்துக்குள்ளது, இந்து சம்மந்தப்பட்டது, இந்து தர்மம், அது மொத்தத்தில் இந்துன்னு அவங்களுடைய மதத்தை சார்ந்தது தான் குறிக்குது. அதை மட்டும் இழிவுபடுத்துறதுக்கான நோக்கம் என்ன? இதை இழிவு பண்ணாதான் நாங்கள் வந்து அரசியலில் ஓட்டு போட முடியுமா? அப்படிதான் வந்து இதை யாரை குஷிப்படுத்துறதுக்காண்டி இவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி அரசியல் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது இந்துக்கள் தான், இந்துக்களை தாக்குற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சனாதனம்னு சனாதனம் அவங்களும் இருந்தாலும், இப்போ நான் வந்து என்னுடைய பூர்வீகத்தை நான் சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய தாத்தாக்கு தாத்தா இந்து தானே. நானே எங்கள் தாத்தா பேரே ஆறுமுகம் தான். அதுதான் சொல்கிறேன், எங்கள் தாத்தாக்கு தாத்தா இந்து தானே. நாங்கள் இந்துவிலிருந்து வெளியே வந்து தான் நாங்கள் வந்து இப்போ கிறிஸ்தவ பாதையிலே போயிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அதனால் இந்து என்று சொல்லும் பொழுது இந்து தேசத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த தேசம் இந்து தேசம். இந்து தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்துக்கள் தான். அவங்க வழி 1000 இருக்கலாம்.
இஸ்லாமிய வழியாக இருக்கலாம், சீக்கிய வழியாக இருக்கலாம், இயேசுவின் வழியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எல்லாரும் இந்துக்கள் தான். நான் பார்க்குற பார்வை அப்படிதான். அப்போ இந்த இந்துவை நீ ஒழிக்கிறேன்னு சொன்னா அப்போ நீ ஏன் இங்கே இருக்கிற? அப்போ நீ பாகிஸ்தான்காரனா? எனக்கு அதுதானே சந்தேகம் வருது. அப்போ நீ பாகிஸ்தான்காரனா? நீ இந்துவை ஒழிக்கிறேன்னு சொன்னா நீ பாகிஸ்தான்காரனா? நீயும் ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவன் தானே இல்லையா? அப்போ நீ எப்படி சனாதனத்தை ஒழிப்ப நீ எப்படி சொல்லுவே? ஒன்று அறிவோடு பேசுறியா, அறிவு இல்லாமல் பேசுறியான்னு உன்னை பார்த்து நான் கேள்வி கேட்கணும். நல்ல காலம் திமுக ஜெயிச்சிருந்தா நீ தான் முதலமைச்சராக உட்கார்ந்துருப்ப. நல்ல காலம் ஜெயிக்கல, நான் சந்தோஷப்படுறேன். இல்ல என்ன அப்படி என்ன வெஞ்சன்ஸ் சார்? இப்ப எங்க ஊர்ல வந்து கிறிஸ்தவர்களுக்காக அப்படிலாம் இல்லைங்க. வெஞ்சன்ஸ் எல்லாம் அந்த வெஞ்சன்ஸ், அதாவது சனாதனத்தை ஒழிப்புங்கிற இவருக்கு என்ன நினைப்புன்னா, சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லிட்டா சிறுபான்மை வாக்குகளா திரும்ப இவங்களுக்கு வந்துடும், சிறுபான்மையெல்லாம் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க இந்துக்களும் வாக்கு போட்டுட்டு இருப்பாங்க திமுகவுக்கு. அதுதான் முட்டா பசங்க. இந்த இந்துக்களுக்கு இன்னும் அறிவு வரல. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இந்துக்களுக்கு இன்னும் அறிவு வரல. என்னைக்கு அறிவு வரப்போகுது? எத்தனையோ ஒரு வருஷம் காலமா நானும் கேட்டுட்டேன், இந்துக்களுக்கெல்லாம் உண்மையா அறிவு இருக்குதா இல்லையா நான் கேட்டுட்டேன். இப்போ அதே கேள்வி தான் கேட்குறேன். எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? ஏன் போராட்டம் ஏன் நடத்தக்கூடாது? நீங்க உங்களை அசிங்கமா அவ்வளோ கேவலமா சட்டசபையிலே பேசுறாரு. பொது வழியில் நீங்க பேசுறீங்க, சரி, மேடை கிடைச்சது நீங்க பேசுறீங்க, அது வேற விஷயம். ஆனா சட்டசபையில் இதை வந்து பேசுறாருன்னா இது வரைக்கும் எந்த இந்துவும் தலைவர்களும் இதை பற்றி ஏன் பேசவே இல்லை? ஏன் எதிர்த்து குரல் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நீங்க கூட பேசுறீங்க. நான் குரல் கொடுக்குறேன். நான் கிறிஸ்தவ ஆன்மீகவாதி. ஆனா இந்து தேசத்தை சார்ந்தவன். ஆனா இந்துக்களுக்காக நான் பேசுறேன். ஏன் இந்து தலைவர்களுக்கு ஏன் இந்த சொரணை இல்லை அப்படின்னு நான் கேட்கிறேன். சட்டசபையில் எங்க பேசணும்? நீ பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போ, அது உன்னுடைய உரிமை. என்னத்தையா பேசு, அது உன்னுடைய திமுகவுடைய கட்சியினுடைய அது பொதுக்கூட்டம். நீ என்னவாது பேசுவோம், அது கட்சி சார்ந்த காரியமா அது இருக்கலாம். சட்டசபைன்னு வந்துடுச்சுன்னா அது பொதுவான இடம், தமிழ்நாட்டு மக்களின் இடம். அது தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற இடம். அது அந்த இடத்துல எப்படி நீ பேசுவ? அதான் என்னுடைய கேள்வி. உன் வீட்டில் பேசிக்கோ, திமுக மகாநாட்டில் பேசிக்கோ, திமுக கட்சி கூட்டத்தில் பேசிக்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை. சட்டசபை என்பது தமிழ்நாடு மக்களுக்குரியது. தமிழ்நாடு மக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் அந்த சட்டசபைக்கு போயிருக்கிறாங்க. அப்படி போன இடத்துல எல்லாரும் அமைதியாக வாழ்த்து சொல்லி நலமாய் இருக்கிற நேரத்தில் ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணுவதற்காக, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த பேச்சை நீ பேசியிருக்கிற. அப்போ இப்படியே தான் பேசிகிட்டே இருக்க போறீங்களா 5 வருஷம்? நீங்கள் என்ன பேசினாலும் நான் விஜய் தான் ஆட்சி செய்ய போகிறார் 5 வருஷம். என்னத்தை நீ குழப்பம் பண்ணாலும் சரி, விஜய்க்கு தெரியும் எப்படி ஆதரவு வாங்கணும், இல்லாட்டி மற்ற கட்சிகிட்ட எப்படி ஆதரவு வாங்கணும் விஜய்க்கு நல்லாவே தெரியும். இந்த உட்கார்ந்தாச்சு ஆட்சியில் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்கள் இந்த மாதிரி சனாதனத்தையும் மற்ற வீணான காரியத்தையும் குழப்பிக்கிட்டு நீ பேசிகிட்டு இருக்க போறீங்க. இதான் நடக்க போகுது. இதனால் திமுகவும் சீக்கிரமாக தமிழ்நாட்டை விட்டு காணாமல் போக போகுது. இதான் நடக்க போகுது. நீங்கள் ஒரு ஃபாதர், இப்போ பல பேர் கூட கமெண்ட்ல கூட கேட்கலாம், உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு கூட இந்துக்காரங்களை கூட கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வரும்? அதை நான் சொல்கிறேன். இதை நீங்களோ ஏங்க, நான் கிறிஸ்தவ ஆன்மீகவாதியாக இருந்தாலுங்க திரும்ப நான் சொல்ல வர்றதுங்க, நான் இந்து தாங்க. நான் இந்து தேசத்தில் இருக்கிறேங்க. இப்போ அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்கன்னுவான், லண்டன்ல இருந்தால் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவன் இங்கிலீஷ் அப்படின்வான், நான் ஃப்ரான்ஸில் இருந்தால் நான் ஃப்ரெஞ்சு அப்படின்வான். ஃப்ரான்ஸ்னால அப்போ நான் இந்து தேசத்தில் இந்துன்னு நான் சொல்லிக்கிறேன். தப்பு இல்லையே. என்னுடைய ஆன்மீக பாதை கிறிஸ்தவ பாதையாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய சிட்டிசன்ஷிப் என்ன? இந்து தான். நான் ஐ எம் a citizen of Hindustan. ரைட்? முடிஞ்சு போச்சு கதை. என்னையும் கேள்வி கேட்குறான் முட்டாள, அறிவில்லைன்னு அர்த்தம். நீ ஏன் இதை பற்றி பேசுறன்னு கேட்டால் அவன் அறிவில்லாதவன் அர்த்தம். அவங்க கூட சேர்ந்தவன் அர்த்தம். யார் கூட? இந்த சட்டசபையில் ஒருத்தன் வளர்றானே அவங்க கூட சேர்ந்தவன் அர்த்தம். வேற என்னத்தை சொல்றது? அதுக்கு மேலே நான் எதுவும் பேச நான் விரும்பலை. பாஜகலேருந்து இது எதுவுமே இப்போ வரைக்கும் எனக்கு குரல் கொடுத்த மாதிரி தெரில. திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாங்க, ஒரு சில பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து வலுவாக பேசக்கூடியது பிரதான கட்சி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பாஜக பேசலாம். ஏன்னா மித்த கட்சிகள்லாம் ஜால்ரா போடுவாங்க காரியத்துக்காண்டி. ஏன்னா வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணுற வேலைலாம் அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து இன்னும் முன்னெடுத்துருக்கணும் ஸ்ட்ராங்காக. இது மாநில பாஜக, அது நீங்கள் அண்ணாமலை தவிர யாராவது பாஜக யாராவது இருக்காங்களா தமிழ்நாட்டில்? நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணாமலை தவிர பாஜக யாராவது இருக்காங்களா? இருந்தாங்க, இப்போ காணாமல் போயிட்டாங்க. ஏங்க இல்லைங்க, அப்பவுமே அவங்க வந்து பச்சோந்திங்க, அவங்க பச்சோந்திகள். அவங்க
பச்சோந்திகளை தலைமை என்ன பண்ணிச்சு தெரியாம அவங்கள வந்து தலைவர்களாக வச்சிருந்தது. இப்போ அந்த பச்சோந்தியுடைய தோல் உரிக்கப்பட்டது, அவங்க யாருன்னு வெளிப்பட்டு விட்டது. இல்லை எனக்கு நான் பார்த்தேன். ஏங்க ஊட்டியில மட்டும் ஒருத்தர் ஜெயிக்கிறாருங்க. ஏன் ஊட்டியில விஜய் ரசிகர்கள் யாரும் இல்லையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஊட்டியில சுத்தி கிராமம் தாங்க, ஊட்டியே ஒரு கிராமம் தான். மற்றவங்களாம் போயிட்டு வராங்களா டூரிஸ்ட். என்ன ஊட்டி என்பது ஒரு கிராமம். கிராமத்தில் உள்ள மக்களுக்கு விஜயை தெரியாதா? எப்படி அங்கே மாத்திரம் பிஜேபி ஜெயிச்சுது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி அங்கே ஜெயிச்சுது? தெரில, எனக்கு தெரில. அப்போ என்ன காரணம்? அங்கே உள்ள அந்த பிஜேபி வேட்பாளர் மக்கள்கிட்ட போய் பிஜேபியினுடைய கொள்கைகளை அவர் சேர்த்து இருக்கின்றார் சரியானபடி. அது அசம்பிளியில் அவர் கவுண்டர் கொடுக்கும்போதே நான் பார்த்துட்டேன். எந்திரிச்சு வசமாக வெயிட்டாக கொடுத்தாரு. நீங்கள் என்ன அரசியல் இது பண்ணுறீங்களா இல்லை பாஜகவை எதிர்ப்பு அரசியல் அசம்பிளிக்குள்ளே பண்ணுறீங்களான்னு கேட்டார். வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோ. விளங்குதா? அப்போ அந்த பிஜேபி அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான், அந்த வேட்பாளருக்கு மட்டும்தான் அந்த இருக்கா. இது வரைக்கும் அப்படி ஒரு மனிதர் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. பிஜேபியில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்களும் பேர் போனவங்க, முன்னணி தலைவர்களாக நீங்க இருந்தீங்க பிஜேபியில். அத்தனை பேரும் காவு வாங்கிட்டீங்க. இப்போ மொத்தமா கவுந்து போயிட்டீங்க டோட்டலா. இல்ல வலுவா அப்ப தெரியுதா இவங்களாம் பச்சவந்தின்னு தெரியுதா இவங்களாம்? இல்ல அவங்க எதுவுமே பேசல இப்போ வரைக்கும். எப்படிங்க பேசுவாங்க? என்னன்னு பேசுவாங்க? அவங்க பச்சவந்திகள், அவங்க பணத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கின்றவர்கள். இப்போ கூட வர்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தாராம், இன்னைக்கு காரில் போயிட்டு அமைச்சர் வேறு ஆகிட்டாராம், மத்திய அமைச்சர் ஆகிட்டாராம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தான் தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருந்தார். என் கையில் தான் பிஜேபி இருக்குது, நான் சொல்கிறது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். மொத்தமாக கவுந்துட்டார் அவரும். ஏங்க மத்திய அமைச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து சட்டசபைக்காக வந்து நிற்கிறீங்க, வேட்பாளராக நிற்கிறீங்க, உங்களால் ஜெயிக்க முடியல. மத்தியில் உள்ள அரசாங்கத்தை கேவலப்படுத்திட்டீங்களே நீங்கள் தமிழ்நாட்டில். அப்படிதானே நான் சொல்லணும்? உங்களுக்கா எவ்வளோ குரல் கொடுத்துருப்பேன் நான். வேலை செய்யுங்கய்யா, போய் மக்களை போய் சந்திங்கய்யா, மக்களை சந்திங்கய்யா. ஏன் நான் இருக்கிறது ஆலந்தூர் தொகுதிங்க. அந்த ஆலந்தூர் தொகுதியில் முக்கியமான ஒரு ஆளை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், என் ஃப்ளாட்டில் ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த எலெக்ஷன் இது மாற்றணுன்றாங்க, ஓட்டர் ஐடி வேறு இடத்துல இருக்குது, இந்த இடத்துக்கு மாற்றி கொடுங்க, இதே தொகுதியை தான் வேறு இடத்துக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் அவங்க பிஜேபி ஆதரவாளர் வேறு, அவங்க வெளியாளும் கிடையாது. அவங்க ஏறக்குறைய 10 ஓட்டு இருக்குங்க அந்த வீட்டில். 10 ஓட்டு இழந்து போச்சே. வந்து நீ வரவே இல்லையே, வந்து சந்திக்கவே இல்லை. இதை விட உனக்கு என்ன வேலை? அப்புறம் என்ன நீ பிஜேபி தொண்டை? அப்புறம் என்ன பிஜேபி தலைவன்? அப்புறம் என்ன பிஜேபி வட்ட செயலாளர்? நான் போய் சொல்ல முடியாதுங்க. நான் பொது வழியில் எப்படி பேசலாம்? பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி வீடு வீடா நான் போய் சொல்ல முடியும்? அந்த வேலை அந்த என்னுடைய வேலை இல்லை. வீடு வீடா போய் சொல்றதுக்கு என்னுடைய வேலை இல்லை. நான் பிஜேபி கட்சியை சார்ந்தவனும் இல்லை, பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறேன், அவ்வளவுதான். பிஜேபி ஒரு நல்ல கட்சி, பிஜேபி அரசாங்கம் வந்தா நல்லது நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். ஏன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதானே தவிர நீ பிஜேபி தொண்டராந்த என்ன செய்த? அசிங்கமால 27 தொகுதியில் நின்னீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 1 அல்ல 2 தான் வரப்பேன், 1 அல்ல 2 தான் வரப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போவாது உங்களுக்கு உணர்ச்சி இருந்ததா? என்ன இருந்தாலும் இப்படி பேசுறானே, நாம போய் உழைப்பால இருந்தாலும் என்னன்னு கேட்போம். என்னை யாராவது ஃபோன் பண்ணி கேட்டிங்களா என்னன்னு, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேள்வி கேட்டிங்களா? ஏன்னா உங்களுக்கு தைரியம் இல்லை, பணத்துக்காக நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. என்கிட்டயே பணத்தை கேட்டாங்களே. கடந்த கிறிஸ்மஸ் 25 கிறிஸ்மஸ் விழா நடத்துறதுக்கு ஏன்ட காசு கேட்டாங்க. 10 லட்ச ரூபா வேணுமா? எவ்வளோ? கிறிஸ்மஸ் விழா நடத்த எவ்வளோ வேணுங்க? 10 லட்ச ரூபா வேணுமா? எதுக்கா? ஸ்டேஜ் போடுறதுக்கா? ஸ்டேஜ் போடுறதுக்கா? விஐபி ஏங்க ஸ்டேஜ் போடுறாங்க, என்னதே போட்டு போங்க. நான் 10 லட்ச ரூபா நான் செலவு பண்ணிட்டு போறேன். கரெக்ட் தான். நான் ஏன் உன் கட்சிக்காக நான் செலவு பண்ணணும்? ஏங்க பிஜேபி கட்சிக்கு நான் ஏங்க செலவு பண்ணணும்? நான் ஆதரவு தான் கொடுக்க முடியும், நான் ஏங்க செலவு பண்ணணும் சொல்லுங்க? நான் ஏங்க செலவு பண்ணணும்? என் சர்ச்சில் செலவு பண்ணிட்டு போயிடுவேன். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என் சர்ச்சில் மக்களுக்கு நான் காசு கொடுத்துட்டு போனால் அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்களே. இல்ல அவங்களுக்கு ஃபண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. மத்திய அவங்க மேலிடத்துல ஏங்க மேலிடத்துல நடக்கிறாங்க, மேலிடத்துல நடக்காம போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 120 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. ஆளுக்கு 500 ரூபா போடுங்களேன், என்ன ஆச்சு? தாராளமாக நீங்கள் சாப்பாடு போட்டு போயிடலாமே, அன்னதானம் கொடுத்துட்டு போகலாமே. அன்னதானம் கொடுக்கணும் ஃபாதர், நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படி சுரண்டி வாயில போட்டு அந்த போகிறதுக்கு இந்த 10 லட்சம் ஏங்க அன்னதானம் வந்து வாங்க போகிறது ஒரு 1000 பேர் கூட இருக்கட்டுங்க. 10 லட்ச ரூபா ஆகுமா? 1000 பேருக்கு என்ன பிரியாணின்னு வைங்க, தலைக்கு 300 ரூபான்னு வைங்க. உங்கள்கிட்ட கேட்டது யாரு ஃபாதர்? அது சொல்லக்கூடாது. ஆலந்தூரில் உள்ள முக்கியமான பிஜேபி தலைவர்
போதுமா? ஆலந்தூர் தொகுதியில் முக்கியமான பிஜேபி தலைவர் இதை என்ன ஃபோன் போட்டு என்னை கேட்டார். நான் ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன். அது வேணே ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு இவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன். 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டுங்க. ஒரு தலைக்கு 300 ரூபாங்க. என்னங்க ஆச்சு? 1000 பேருக்கு 10 லட்சம் செலவாதா? நான் பைத்தியக்காரனா? நான் அன்னதானம் பண்ணதே இல்லையா? 3 மாதத்துக்கு ஒரு என் சர்ச்சில் வந்து பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன். 3 மாதத்துக்கு ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன கட்சி வச்சுருக்கிறேன்னா இல்லை ஏதாவது இது பண்ணிகிட்டு இருக்கேன்னா, வர்ற மக்கள் ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு புடவை கொடுக்குறேன், அவங்களுக்கு சாப்பாடை நான் போட்டு கொடுக்குறேன், நல்ல பிரியாணி கொடுக்குறேன், நான் நல்ல இடத்துல ஆர்டர் பண்ணி. சும்மா ஒன்றும் இல்லை. அதனால் அவங்க சர்ச்சுக்கு வராங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அவங்க இதுக்கு மத்தியில் பாஜகவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். பாஜகவுக்கு நான் ஃப்ரீயாக இலவசமாக சேவை செய்துட்டு இருக்கிறேன். எந்த பொறுப்பும் நான் கிடையாது. அரசாங்க பொறுப்புலையும் இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட போய் நான் நிற்கவும் இல்லை. இது வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எதுக்கும் போய் நான் நிற்கலை. சரியா? இத்தனையும் இருந்து ஏன் ஒரு நல்ல ஆட்சி தருவாங்க, மக்கள் நல்லா இருந்துட்டு போட்டோம், அது ஒன்று தாங்க என் மனப்பான்மை. அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஊட்டியில் இருந்த வேட்பாளர் யாருக்கும் யாருன்னே தெரியாது. அவரை எப்படி அவர் மட்டும் ஜெயிக்க முடிஞ்சது? ஏன் அவர் மட்டும் ஜெயிக்க முடிஞ்ச? 27 தொகுதி 10 தொகுதியாக ஜெயிச்சிருக்கணும். இல்லை, போன தடவை ஒரு 4 தொகுதி வந்தீங்க. எப்படி வந்தீங்க? விஜய் முன்னாடி நிற்க முடியலையே அவங்களால. அப்படிலாம் கிடையாது. இல்லை, அப்படிதான் உருட்டுதாங்க. ஏங்க அப்படி உருட்டுனா? தோத்துட்டங்கிற ஒத்துக்க மனசு வர மாட்டேங்குது. அதாவது விஜய் நம்மளை போற ஒரு மனிதர் தானே. நீ மக்கள் முன்னாடி நிற்க முடியலன்னு சொல்லுங்க. உன்னுடைய பிரச்சாரம் ஸ்ட்ராங்கா இல்லை. மக்கள்கிட்ட நீங்க உண்மையாக நீ வேலை செய்திருந்தா மக்கள் உன்னை தேடி வந்து ஓட்டு போட்டிருப்பாங்களே. ஏய், அவர் எந்த கட்சியா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அவர் நல்லது செய்தார், நான் அவருக்கு வாக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்களே. அதானே செய்யணும். ஒன்றும் இல்லைங்க, நான் வாழ்கிற என் தெருவில்ங்க ஏதாவது பிரச்சனை ஏண்டதும் கேட்பாங்க. எப்பா கொஞ்சம் என்னன்னு பார்ப்பான்னு என்ன கேட்குறீங்க. ஏன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணக்கூடியவன் நான். அதனால என்னை தேடி வராங்க. தேடி வர்றது யாரு? ஐயர் ஐயங்கார் தேடி வராங்க. அவங்க கிறிஸ்தவங்களா? சொல்லுங்க. என் தெருவில் கிறிஸ்தவங்களே கிடையாதுங்க. என்னை தவிர எல்லாரும் ஐயர் ஐயங்கார் தாங்க. ஏன் என்னை தேடி வராங்க? மதத்தை பார்த்தாங்களா? அதில் பிஜேபி கட்சின்னு பார்த்தாங்களா? அப்படிலாம் இல்லை. இன்றைக்கு தானே, இப்போ தானே ஒரு 4 வருஷமாக பிஜேபி ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு 65 வயசாச்சு. இந்த 65 வருஷமாகவே என்ன தாங்க தேடுறாங்க அவங்க. எந்த ஒரு பிரச்சனை தெருவில் ஆனாலும் நீ வாப்பா, நீ வந்து செய்ப்பா, நீ வந்து சொல்லுப்பா, நீ வந்தால் தான் நடக்கும்பான்றாங்களே. இல்லை, மக்கள் வந்து இனிமேல் வந்து என்ன ஃபாதர் பண்ணுவாங்க? இதே மாதிரி திரும்பவும் நாங்கள் தான் வருவோம், திரும்பவும் இப்படி தான் பண்ணுவோம், திரும்பவும் இந்த மாதிரி தான் நிற்போம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் என்ன பண்ணுவாங்க? இனிமேல் மேலிடத்தில் உள்ள பிஜேபி தான் இதில் தலையிடணும். வேற எதுவும் அவங்க தலையிட்டா ஒரு பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. நம்ம மக்களே திரும்ப ஆரம்பிச்சிருவாங்களா? திரும்ப அண்ணாமலையே மாநில தலைவராக நியமித்தால் மறுபடியும் கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் கிடையாது. நிச்சயமா ஃபாதர், இவங்க சனாதன ஒழிப்பு பேசினாலும் குரல் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. நீங்க கொடுக்குறீங்க. அந்த நிலைமை தான் இருக்கு. கூடியவர்கள் அந்த மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி மாறினால் பாஜக வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.